ராதகிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் பண்டரபுர பக்தர் ராகாஜி பாகாஜி இவர்களுடைய சரித்திரம் நாம் சிரவணம் செய்ய உள்ளோம். ராகாஜி பாகாஜி இவர்கள் இருவரும், இவர்களுடைய பெற்றோர்கள், ராகாஜியினுடைய பெற்றோர் அப்பா பெயர் ஸ்ரீ லக்ஷ்மி தத்ஜி, அம்மாவுடைய பெயர் ரூபாஜி. இவர்கள் பிராமண குலத்தில் அவதரித்தவர்கள். ருக்வேதி. இவர்கள் பண்டரிபுரத்திலேயே வசித்து வந்தார்கள். இவர்களுக்கு பிரதானம் சந்த சேவை, பகவத் சேவை. தினம் பாண்டரங்கன் சந்திரபாகாவில் ஸ்நானம், பாண்டரங்கனை போய் தரிசனம் பண்ண வேண்டும். ஏதாவது சந்துக்கள் வீட்டுக்கு வந்தால் அவர்களுக்கு ஆகாரம் செய்து கொடுப்பது. இப்படி இவர்களுடைய காலக்ஷேபம் மிகவும் சாதாரணமாக நடந்து வந்தது. நிரந்தர சந்து சேவை மட்டும் விடாமல் அவர்கள் செய்து வந்தார்கள். சந்த சேவா என்பது மிகவும் பிரபாவமான, இதனுடைய பிரபாவம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஜென்மாந்தர புண்ணியம் இருந்தாலேயே ஒருவருக்கு சந்த சேவா செய்ய முடியும். அதுலயும் பண்டரிபுரத்தில் சந்த சேவா அது மிகவும் அதி உத்தமமான விஷயம். ஒரு நாள் சந்த சேவா செய்கின்ற இவர்களுடைய பிரபாவம் பாண்டரங்கனுடைய மனதிலே போய், நாம் ஏன் ஒரு சந்து வடிவத்தில் அவர்களுடைய வீட்டுக்கு செல்லக்கூடாது என்று சாக்ஷாத் கோவிந்தனே, பாண்டரங்கனே லட்சுமி தத்ஜினுடைய வீட்டுக்கு ஒரு நாள் அருளினார். அருளினவுடன் இதற்கு ஒரு, அதாவது குருநாதரிடம் பக்தி, கோவிந்தனிடம் பக்தி, சந்துக்களிடம் பக்தி, சேவை, இவை ஒரு மனிதனுக்கு கிடைப்பது மிக மிக துர்லபம். ஒரு சேட்ஜி ஒருவர் ஒரு ஊரில் இருந்தார். அவருடைய ஊருக்கு ஸ்ரீமத் பாகவதம் பிரசங்கம் செய்ய ஒரு சந்து சேர்ந்தார். தினம் இந்த சேட்ஜி அந்த சந்து செய்யும் பாகவத பிரவச்சனத்துக்கு போவது வழக்கம். ஆனால் அவருக்கு ஒன்றும் அதிகமாக புரியாது. இருந்தாலும் அந்த 2 மணி நேரம் அங்கே போய் உட்கார்ந்து விட்டு அவர் ஏதோ சொல்லுவதை கேட்டு விட்டு அவருக்கு ஒரு நமஸ்காரம் செய்து விட்டு வருவார். கடைசி நாள் என்று அவருடைய 2 சரணங்களையும் பற்றி கொண்டார் இந்த சேட்ஜி. சொன்னார், வாழ்க்கை பூரா வியாபாரம், குடும்பம், சம்சாரம், இவ்வாறே நான் கழித்து விட்டேன். இவையெல்லாம் எனக்கு கேட்பதற்கே புதிதாக உள்ளது. இதை எனக்கு புரிந்து கொள்ளும் அளவுக்கு பக்குவம் இல்லை. ஏனென்றால் கேட்டுக்கொண்டே இருக்கும் போதே பல குடும்ப சமாச்சாரங்கள் நினைவுக்கு வந்து விடுகிறது. நாளைக்கு இதை செய்ய வேண்டும், அடுத்த மாதம் செய்யும். ஆக இதில் எனக்கு அவ்வளவும் புரியவில்லை. ஆனாலும் நான் இந்த பிரவச்சனத்துக்கு வர வேண்டும் என்று ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு தினமும் கொண்டிருக்கிறேன். எனக்கு நீங்கள் தானே எங்கனமாவது இந்த ஜென்மத்திலேயே எனக்கு பகவானுடைய கிருபை கிடைக்க அருள் செய்ய வேண்டும் என்றார். சந்த் சொன்னார், அதனால என்னப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாதே. நீ எந்த வீட்டில் வசிக்கிறாயோ அந்த வீட்டின் மாடியில் பிரதி தினம் நீ வேலைக்கு செல்வதற்கு முன், நீ ஆகாரம் செய்வதற்கு முன் பட்சிகளுக்கு தானா போட்டுவிடு. அதாவது தானியங்கள், பட்சிகளுக்கு ஏதாவது தானியங்கள் ஒரு பாத்திரத்தில் வைத்து விட்டு ஒரு பாத்திரத்தில் ஜலம் ஊறா வைத்து விடு. இவ்வாறு நீ செய்து கொண்டே வா. இதே உன்னை கடைதேற்றும். இதை ஒரு ஸ்ரத்தையோடு நீ செய்து வந்தாயானால் இதுவே உன்னை கடையேற்றும் இந்த ஜென்மாவில் என்று சொல்லிவிட்டார். சரி என்று இவரும் மிகவும் ஸ்ரத்தையாக கேட்டுக்கொண்டார். இதுக்குமே ஸ்ரத்தை தான் மிகவும் முக்கியம். ஸ்ரத்தையாக கேட்டுக்கொண்டார். மறுநாள் காலையில் எழுந்தவுடன் தன் மனைவியிடம் சொல்லி ஒரு பெரிய முரத்துல நிறைய தானியங்களை வைத்து விட்டு, ஒரு பெரிய அகலமான கிண்ணம் எடுத்துக்கொண்டு அது நிறைய தண்ணீரையும் வைத்து விட்டு தன்னுடைய மாடியில் வைத்து விட்டு சூரியனை பார்த்து, அப்பா, ஏதோ அந்த குருநாதர் சொன்னார், நான் பாகவதம் கேட்டேன், என் மனம் அவரிடம் லயித்து விட்டது, அவரிடம் கேட்டேன், இந்த ஜென்மா கடையறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் என்று. அவர் இந்த மாதிரி பட்சிகளுக்கு தினமும் நீ தானியம் வைத்து வா என்று சொன்னார். தானியமும் நீரும் வைத்து வா என்று சொன்னார். சூரிய நாராயணா, நான் அதை செய்து விட்டேன், நீ தான் அதுக்கு சாட்சி என்று சொல்லி நமஸ்காரம் செய்து விட்டு இவர் வேலைக்கு சென்று விடுவார். இவ்வாறு அவர் தினமும் பல ஆண்டுகள் செய்து வந்தார். பகவானுடைய கிருபை நமக்கு கிடைக்கும் என்று குருநாதர் சொன்னாரே அன்றைக்கு, திரும்பி அவர் இந்த ஊருக்கு வரவே இல்லையே. அவருடைய தரிசனம் எப்பொழுது கிடைக்கும்? நம்மை நிஜமாகவே பகவான் ஏற்றுக்கொள்வாரா என்றெல்லாம் இவருக்கு தினம் மனதில் ஒரு போராட்டம் நடக்கும். படுத்துக் கொள்வதற்கு முன், சரி பகவான் இருக்கிறார், பார்த்துக் கொள்வார் என்று
மறுநாள் காலையில் எழுந்து ஸ்ரத்தையாக போய் அந்த பட்சிகளுக்கு வைத்து ஒரு நாள் அவ்வாறு செய்துவிட்டு இவர் திரும்புகிறார். அப்பொழுதும் ஆகாசத்தில் ஒரு பெரிய ராஜஹம்ச பட்சி, விளை விளையேர் என்று பெரிய ராஜஹம்ச பட்சி தரிசனமாகிறது. அந்த பட்சி பறந்து கொண்டே செல்லும் பொழுது, கீழே நோக்கியவாறு செல்லும் பொழுது, இந்த மாடியில் இந்த தானியங்களும் நீரும் யாரோ வைத்திருப்பதை பார்த்துவிட்டு உற்று நோக்கி திரும்பவும் பக்கத்திலே வந்து பார்க்கிறது. உடனே சேட்ஜி கீழே இறங்கவில்லை, அங்கதான் இருக்கிறார். சேட்ஜி கேட்கிறார், புதுவிதமான பட்சியாக இருக்கிறாயே, நீ யார், நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய், இன்னும் இவ்வளவு வெள்ளை விளையேர் என்று இவ்வளவு பெரிய ஹம்சபக்ஷி இவ்வளவு பெருசாக நாம் பார்த்ததே கிடையாது என்று ஆச்சரியப்படுகிறார். உடனே அந்த பட்சி பேச ஆரம்பித்து விட்டது. அந்த பட்சி சொல்கிறது, நான் தான் மானசரோவரிலிருந்து வருகிறேன், நான் ராஜ ஹம்ச பட்சி, நித்தியம் மானசரோவரில் குளித்துவிட்டு சிவ தரிசனம், சிவபார்வதி தரிசனமானவுடன் நான் இந்த பூலோகத்தை ஒரு பிரதட்சணம் செய்வேன். அவ்வாறு செய்து கொண்டு வரும்பொழுது இன்று நீ வைத்த இந்த தானியங்களையும் இந்த நீரையும் பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்தது என்று சொன்னது. உடனே அந்த சேட்ஜி சொன்னார், இவ்வளவு அபூர்வமான பறவை, நீ இவ்வளவு அழகாக பேசுகிறாயே, எனக்காக ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார். என்ன என்று கேட்டது. பகவானிடம் நீ நித்தியம் சிவபார்வதி தரிசனம் ஆகிறது என்று சொல்கிறாய் அல்லவா, நீ நித்தியம் பகவானிடம் பகவானை தரிசனம் செய்யும் பொழுது ஒரு நாள் இந்த அதமனை பற்றியும் பகவானிடம் சொல்லி எனக்கு கிருபை செய்ய சொல்கிறாயா என்று கேட்டார். உடனே அந்த பட்சி சரி என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்துவிட்டு அந்த பட்சி பறந்து விட்டது. சில நாட்கள் கழித்து பகவான் கனவில் வந்து ராஜஹம்ச பட்சி தரிசனம் உண்டானது. பகவானிடம் அது வந்து நேரில் சொன்னது. எல்லாவற்றையும் அவர் சொல்லிவிட்டு அவருக்கு ஆசீர்வாதம் செய்து விட்டு மறைந்து விட்டார். உடனே சேட்ஜி படுக்கையில் இருந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டு, ஆஹா, இப்படி எனக்கு சொப்னத்தில் வந்து இதை சொல்லிவிட்டு போய்விட்டரே, எனக்கு தரிசனமே ஆகவில்லையே. அப்பொழுது அசரீரி வாக்கு, இந்த ஜென்மத்தில் இல்லப்பா, இன்னொரு 7 ஜென்மத்துக்கு உனக்கு வந்து சொப்ன தரிசனம் தான், சாட்சாத் தரிசனம் ஆகுவதற்கு 7 ஜென்மங்கள் பிடிக்கும் என்று ஆசீர்வாதம் செய்து விட்டு அந்த அசரீரி வாக்கு மறைந்து விட்டது. அது போல இந்த கதை போல இந்த லக்ஷ்மி தத்து விருப்பத்தோடு தானே சந்து சேவை தினமும் செய்கிறார். இந்த பிரதிபலன் எதுவும் எதிர்பார்க்கவில்லையே. இவர் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்தாலும் கோவிந்தனுக்கு இவரிடம் பயங்கரமான கருணை உண்டாயிற்று. உடனே அவர் சந்து ரூபத்தில் எழுந்தருளினார் இந்த லக்ஷ்மி தத்ஜி இல்லத்துக்கு. அவர் வந்தவுடனே இவர் அந்த சந்துக்களை கூப்பிட்டு மனை போட்டு உட்கார வைத்து வஸ்திரம் கொடுத்து மாலா அணிவித்து சந்தனம் மீதி உபச்சாரங்கள் எல்லாம் செய்து போக அவருக்கு என்ன கொடுக்கணுமோ ஆகாரம் அதெல்லாம் தீ கொடுத்து ஹாரத்தை எடுத்து பிரதட்சணம் வந்து நமஸ்காரம் செய்கிறார். தட்சிணையையும் வைத்து கொடுக்கிறார், போஜன தட்சிணையையும் வைத்து கொடுக்கிறார். இவ்வாறு அவருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் செய்கிறார்கள் தம்பதிகள் இருவரும். உடனே பகவானுக்கு மிகவும் மலர்ந்து போய்விட்டார், மிகவும் சந்தோஷம் அடைகிறார். மிகவும் தரித்திரமான குடும்பமும் அல்ல, மிகவும் பணக்காரமான குடும்பமும் அல்ல, ஒரு மீடியம் ஃபேமிலி தான். ஆனா அதுலயே அவர்கள் வந்து இந்த சந்து சேவை செய்யறது இது எல்லாத்தையும் செஞ்சுன்னு வந்துருக்கா. பகவான் கேட்கிறார், பகவான் அவளுக்கு தெரியாது, அப்புறம்தான் தெரியுது. பகவான் கேட்கிறார், சரிப்பா நானே வந்தாச்சு, நான் பாண்டரங்கன் தான், நானே வந்துட்டேன், பிரசன்னமாயிட்டேன் உங்க 2 பேர்கிட்டையும், உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ தத்ஜி சொல்றார், லட்சுமி தத்ஜி சொல்றார், உங்களுடைய சரணார விந்தத்துல சதா பக்தி மட்டும் எனக்கு இருந்தா போதும், நான் வேற எதுவும் உங்ககிட்ட கேட்கல. அதெல்லாம் இருக்குப்பா உங்ககிட்டயே, இத நான் என்ன உனக்கு கொடுக்கறது, இதெல்லாம் உங்ககிட்டயே இருக்கு. சரி, உங்க ஆத்துல எதுவும் பாலகோபால் இல்லையா, எங்க குழந்தையிலே காணமே, உன்னுடைய சந்தானம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். கேட்டதும் அவ லட்சுமி தத்ஜி சாதாரணமா தான் இருந்தார். ஆனா அந்த ரூபாஜியோட கண்கள்ல நீர் தழும்பி தான் அழுகிறார் என்பது தெரியக்கூடாது என்பதற்காக தலையை குனிந்து கொண்டு விட்டார். பகவான், என்னப்பா நீ
உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க வேண்டாமா, நீ அதை என்கிட்ட கேட்டாதானே நான் உனக்கு அந்த வரத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு கேக்குற. கேட்ட உடனே அதுக்கு நித்தியம் பாகவதம் படிப்பார் இல்லையா அவர், அவர் சொல்றார், அந்த பிரகலாதனே சொல்லியிருக்கானே, ந அந்யதாத்தே அகில குரு கட்டேத கருணாத்மனா எஸ்த ஆசீஷ ஆசாஸ்தே நச்சபிருத்தே சவைவணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கானே. நான் என்னன்னா வணிகனா ஆக்கணுமா? நான் எதுக்கு வணிகனா ஆகணும்? நீங்க வந்து உங்களுக்கு நான் வந்து சேவை பண்ணேன், உடனே நீங்க வந்து ஏதாவது கொடுக்குறேன்ற உடனே நான் கேட்டுட்டேன்னா இது வியாபாரமா ஆயிடாத? நான் என்ன வியாபாரியா? எனக்கு என்ன யோகியதையோ இந்த ஜென்மத்துல அது எனக்கு நிரந்தரமா கிடைச்சா எனக்கு அது போதும். நான் எதையுமே நான் கேட்க மாட்டேன். உன்னுடைய சரண பக்தி மட்டும் எனக்கு வந்து மறைக்காத. அது மட்டும் என்னுடைய வாழ்நாள் கடைசி நிமிஷம் வரைக்கும் சந்த சேவை பண்ணிட்டு இருக்கணும். இது தவிர எனக்கு வேற எந்த இதுவும் இல்லை. சரி பரவாயில்லப்பா, நீ ஒன்னும் வருத்தப்படாத. ஆனா உன்னுடைய பொண்டாட்டி சந்தானம் இல்லையேன்னு ரொம்ப தினம் ஏங்கி போறான்றது எனக்கு தெரியும். அதனால உன்னுடைய பரம விரக்தனா நிஷ்கிஞ்சன பகவத் பக்தி உள்ள ஒரு பாலகன் வந்து உன்னுடைய வீட்டுல பிறப்பான். இது வந்து என்னுடைய நான் இன்னைக்கு உங்க ஆத்துக்கு வந்து சந்தோஷம் அடைந்ததுக்கு நான் உனக்கு அனுகிரகம் செய்கிற ஒரு மகா பிரசாதம். உனக்கு எப்படி பிரத்யட்சம் ஆனேனோ அதே மாதிரி உன் குழந்தைக்கும் நான் பிரத்யட்சம் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அவர் மறைஞ்சிடுறார் பகவான். அதுக்கப்புறம் இவ உடனே புத்திரவதி ஆயிட்டா. அதுக்கப்புறமா இவளுக்கு இந்த பக்தராஜ் ராக்காஜி அவர் பிறக்கிறார். இந்த அவருடைய ஜென்மம் உண்டாருது. அதே பண்டரிபுரத்திலேயே இன்னொரு பிராமணன் இருக்கார். அவர் வந்து ஹரிதேவ்ஜின்னு சொல்லிட்டு பேர் அவருக்கு. அவருக்கும் இதே மாதிரிதான் சந்த சேவானா பிராணன். தனம் சந்திரபாகா ஸ்நானம், பாண்டரங்க தரிசனம், குமாயி பாண்டரங்க தரிசனம், சந்த சேவா, இதுதான் அவளுக்கு ஒரு பிராணனா இருந்தது. அவளுக்கு வந்து இந்த சந்த சேவையினுடைய கிருப்பையினாலேயே ஒரு கன்னிகை உண்டார. அவளுடைய பேர் தான் பங்காஜி. அவ மகா பக்திமதினா பக்திமதி சொல்ல முடியாது, மகா பக்திமதியா இருக்கா. கொஞ்சம் இப்படி காலங்கள் கடந்து இப்படி கொஞ்ச நாள் ஆன உடனே சமயம் வரும்போது இந்த ராக்காஜிக்கும் பாக்காஜிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறா பெற்றோர்கள். சந்துக்களோட வயிற்றுல சந்துக்கள் தானே தோன்றுவா, இதுல என்ன சந்தேகம் இருக்கு? இவா அப்பா அம்மா பண்ண பக்தியே மகா பக்தி. ஆனா அதுல உச்சகோட்டி பக்தி பண்றா இவா ரெண்டு பேரும். இந்த ராகாஜி பாக்காஜி ரெண்டு பேருமே உச்சகோட்டி பக்தி பண்றவா. பகவான் வந்து ஒரு ஒரு ஆறு ஓடின்னு இருக்கு. அந்த ஆற்றத்துடைய அந்த ஓரத்துல பகவான் இருக்கான். இந்த ஓரத்துல எதிர் சைட்ல ஓரத்துல ஜீவகோட்டிகள் இருக்கா. இந்த ஜீவகோட்டிகள் வந்து அந்த பகவான அந்த ஆத்தனுடைய அடுத்த ஓரத்துல இருக்கிற பகவானை அடையணும் அப்படின்னா அதுல வந்து அந்த படகு மூலமா போய் அந்த பகவானை அடையலாம். ஆனா இந்த படகு மூலமா நம்ம போறோம்னு சொல்றோமே, இந்த படகோட்டி யாரு அப்படின்னா நம்ம குருநாதர் தான் நம்மளுடைய படகோட்டி. ஒரு ஒரு பக்தனுடைய வாழ்க்கையிலேயும் 3 விதமான பாதாக்கள் ஏற்படும். கஞ்சன்னா தனம், காமினி கீர்த்தி, ஸ்திரீ மோகம், அப்புறம் தான் பிரசித்தி ஆகணுன்ற அந்த கீர்த்தி. இந்த கஞ்சன் காமினி கீர்த்தி இந்த 3த்தையும் தாண்டி தான் ஆகணும். ஒரு பக்தனும் தாண்டி தான் ஆகணும். இந்த பாதாக்களை கடக்காம அவன் வந்து அந்த பகவானுடைய அடுத்த ஓரத்துல இருக்கிற அந்த பகவானுடைய திருவடியை அடைய முடியாது. இதுல முதல்ல கஞ்சனம், அதாவது தனம். இந்த தனமே இல்லாமல் ஒரு சம்சாரத்தை ஒருத்தரால நடத்த முடியுமா? ஆனா இந்த ராக்கா பாக்கா ரெண்டு பேருக்கும் தனம்ன்றது வந்து துச்சம். தனம் துச்சம். பகவான் பாண்டரங்கன் இருக்கான், பகவான் ரகுமாயி இருக்கா, நம்மள அவ வந்து காப்பாத்துவா. அந்த நம்பிக்கை மட்டும், விசுவாசம் வந்து உச்சகோட்டி விசுவாசம். அடுத்தது அவளுக்கு வந்து எதை பத்தியும் அவளுக்கு கவலையும் இல்ல, எதையும் சேர்த்து வச்சுக்கணும்ன்ற ஆர்வமும் இல்ல, சம்சாரத்துல ஒரு நாட்டமும் இல்ல. அவளுடைய நித்திய விதி என்ன அப்படின்னு சொன்னா, தினம் காத்தால எழுந்துப்பா, குளிப்பா, வனத்துக்கு போயிடுவா. நேரா வனத்துல போய் இந்த மரத்தை வெட்டி அந்த சுள்ளி எல்லாம் பொறுக்கிறது அப்படி கிடையாது. மரம் இந்த சுள்ளிகள்லாம் பொறுக்க, கீழே என்ன காஞ்ச சுள்ளிகள் கிடக்கிறதோ, என்ன மரம் எல்லாம் கீழே இருக்கோ அந்த மரத்தை எடுத்து
அந்த மரக்குச்சிகள்லாம் எடுத்து சுள்ளிகள்லாம் பொறுக்கி கட்டு கட்டி அதை எடுத்துன்னு போய் நேரா பஜாருக்கு போய் அந்த வியாபாரம் பண்ணிருப்போம். அது என்ன விலைக்கு போறதோ, அது பேரம் ஈரெல்லாம் பேச மாட்டா. என்ன விலைக்கு போறதோ அந்த விலைக்கு அந்த பணத்தை வாங்கிப்பான். நேரா கடைக்கு போய் ஆட்டா, கொஞ்சம் நெய் இத்தியாதிகள் என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு நேரா ஆத்துக்கு வந்துடுவா. வந்து குளிச்சுட்டு ராக்கா பாக்கா 2 பேருமா சேர்ந்துட்டு சமையலும் பண்ணிட்டு இந்த பக்கம் பகவானுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி பகவானுக்கு சேவை பண்ணி அவனுக்கு மாலை பூலாம் எடுத்து தொடுத்து அந்த மாலையெல்லாம் அவனுக்கு போட்டு விட்டு என்ன 2 சப்பாத்தி என்ன பண்ணியிருக்காளோ அதை எடுத்துன்னு வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதையே அவ 2 பேரும் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்து பஜனை பண்ண ஆரம்பிச்சானா பஜனை 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 ராத்திரி வரைக்கும் அகோராத்திரம் பஜனை பண்ணி பாண்டரங்கனுக்கு சைனாரத்தி முடிச்சு பால் அம்சம் பண்ணிட்டும் அதையே குடிச்சிருவா. குடிச்சிட்டு அப்படியே படுத்துடுவோம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை வாழ்ந்து இந்த மாதிரி அவ தினமும் காலையில எழுந்துப்பா, குளிப்பா, குளிச்சுட்டு அவ இதுக்கு போனான்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த கடையில போய் அதை வியாபாரம் பண்ணிட்டும் அதுக்கப்புறம் அதுல கிடைக்கிறத வச்சு என்ன உண்டோ அதை வாங்கி வந்து இப்படியே காலக்ஷேபம் நடந்துட்டே இருந்தது. ஹரிபஜனத்துக்கு மட்டும் எந்த குறையும் வந்துடக்கூடாது. ஹரிபஜனத்துக்கு ஏதாவது குறை வர்றதா மாதிரி இருந்ததுன்னா அப்பேற்பட்ட வியாபாரமே அன்னைக்கு தேவையே இல்லை அவளுக்கு. அது அவளுக்கு தேவையே இல்லைன்னு வச்சுருவா. ரொம்ப மழை பெய்யறது, போவே முடியாது. ஆஹா இன்னைக்கு பண்றங்க அகோ கிருப்பா பண்ணிட்டான் நம்மளுக்கு. நம்மளுடைய 24 மணி நேரத்துல நம்ம தூங்குற நேரம் போக இருக்கிற இந்த 18 மணி நேரமும் நம்மளுக்கு இன்னைக்கு பஜனை பண்ணு அப்படின்னு ஆக்ஞாபிச்சுட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா குதிச்சு குதிச்சு அவ 2 பேரும் பஜனை பண்ணிட்டு ஏதோ இருக்கிற பழம் 2 பழத்தை எடுத்து சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதையே அவ சாப்பிட்டு அப்படி ஒரு சந்தோஷமான காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கா 2 பேரும். இப்படி போயிட்டே இருந்தது. நாமதேவ் அந்த ஊர்லதான் இந்த சமகாலத்துலதான் நாமதேவோட சமகாலம் தான் இந்த ராக்கா பாக்காலாம் இருந்ததுல. நாமதேவுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை ஜாஸ்தி. நாமதேவ் ராக்காஜியை விட வயசு சின்னவர் தான். ரொம்ப மதிப்பு மரியாதை ரொம்ப அதிகம் இவர்கிட்ட. அவர் இப்படி எல்லாம் போய் காட்டுல போய் சுள்ளி எல்லாம் பொறுக்கிறது, ராம் கிருஷ்ண ஹரி ராம் கிருஷ்ண ஹரி ராம் கிருஷ்ண ஹரி சொல்லிட்டு அவர் முன்னாடி போவர், அந்த அம்மா பின்னாடி போயிட்டே இருப்பா. இப்படி அவ இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு அதை எடுத்துன்னு பாசார்ல வித்து அதை வச்சு ஏதோ வாங்கி இதுக்கு நடுவுல 2 சந்துக்கள் வந்துருவா. அவளுக்கும் அந்த ரொட்டியில 2 ரொட்டியை போட்டு அவ ஏதோ ஒண்ணு பண்ணி அவளையும் திருப்திப்படுத்தி இவாளும் சாப்பிட்டு தன்யோகமா இருந்தது அவளுடைய ஜீவனமே. அப்படி தன்யமான ஜீவனம் நடத்தின்னு வரா. அப்போ நாமா என்ன பண்ற, நாமாதான் எப்பவுமே பாண்டரங்கனோட நேர்ல பேசுவாரே. அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு நாள் பாண்டரங்கன் கிட்ட போய் சொல்றார், உன்னுடைய பக்தாள்லாம் நீ எப்படி வச்சுட்டு இருக்க? ரொம்ப நல்லா வச்சுட்டு இருக்கேனே, எல்லா பக்தாளும் ரொம்ப சந்தோஷமா திருப்திகரமா நல்லா இருக்காளே. அப்படியா? எங்க நீ சொல்ற? எல்லா உலக பூராதான் சொல்றேன். அப்படியா? பன்றைபுரத்துல அப்படின்னு கேட்பேன். பன்றைபுரத்துலயா? அது என்னுடைய சொந்த இடமாச்சு, இன்னும் நல்லா வச்சிருக்கேனே எல்லாரையும். என்ன நாமா என்ன ஏன் இப்படி கேட்கிற? என்னோட ஏன் இன்னைக்கு வரும்போதே என்னமோ வாதம் பண்ற மாதிரி என்னோட வந்திருக்க, கோபமா இருக்க, என்ன ஆச்சு உனக்கு? நான் என்ன பண்ணேன் சொல்லு சொல்லு அப்படின்னு. நான் சொன்னா நீ உடனே அதை சரி பண்ணிடுவ. நீ சொல்லு, நான் உடனே சரி பண்றேன். இல்ல பன்றைபுரத்திலேயே இருக்கிற பக்தாள் தான், நீ இப்படி அவளுக்காக ஒண்ணுமே நீ அவளை கண்டுக்காம நீ விட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. யாரப்பா சொல்ற? நாமா எனக்கு புரியுற மாதிரி சொல்டா அப்படின்னு பகவான் கேட்ட உடனே நாமா சொல்றார், நான் யார சொல்லுவேன்? அந்த ராக்காஜி பாக்காஜியை தான் சொல்றேன். ஏன் என்ன? இல்ல அவ தினம் எத்தனையோ மைல் காது தூரம் நடந்து காட்டுக்கு போய் இந்த சுள்ளி எல்லாம் பொறுக்கி அதை எடுத்துன்னு வியாபாரம் பண்ணி இப்படி எல்லாம் அவ கஷ்டப்படுறாளே, நீ கொஞ்ச நாள் வேணா அவளால முடியும், அப்புறம் அவ என்ன பண்ணுவா? ஏன் நீ அவளுக்கு ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ண முடியாதா உன்னால? நீ ஏன் அவ விஷயத்துல இப்படி பாராமுகமா இருக்க? அவ வருஷக்கணக்கா இப்படிதானே கஷ்டப்பட்டு இருக்கா, நான் பார்த்துன்னு தானே இருக்கேன். ஏன் அவ உங்ககிட்ட சொன்னாளா ரொம்ப கஷ்டப்படுறேன்னு?
இத பாரு, இதெல்லாம் இந்த கேள்வி எல்லாம் நீ என்ன கேட்க கூடாது பண்றங்க. நீ இந்த கேள்வி எல்லாம் என்ன கேட்காத. நீ என்ன செய்யணுமோ அதை தவறிட்ட, அப்புறமா என்ன என்ன கேள்வி கேட்கிற? நாமா, எனக்கு புரியுற மாதிரி நீ பேசு, அப்பதான் எனக்கு புரியும் அப்படின்னு சொல்றார் பண்றகன். உனக்கு புரியாத உபனிஷத்தினுடைய சாரம், வேதத்தோட சாரம், புராணங்களுடைய சாரம், சர்வ வேதாந்த சாரம் எல்லாமே உன்னிலேந்து தானே வெளியில வந்தது. இவ்வளவு பெரிய சமாச்சாரங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற உனக்கு இது புரியலையா அப்படின்னவனே, இல்ல நீ கரெக்டா சொல்லு அப்பதான் எனக்கு புரியும் அப்படின்னு பாண்டரங்கன் கேட்டவனே, அப்ப நாமா சொல்றான், இல்ல உனக்கு நிஜமாவே அவ பேர்ல அக்கறை இருக்கா? ஏன்பா இல்ல? என்கிட்ட பக்தி பண்ணாலும் பக்தி பண்ணாட்டாலும் சர்வ ஜீவராசிகளும் என்னோட சொத்து. அது என்னுடைய தனம், என்னுடைய சொத்து தான் எல்லா ஜீவராசிகளும். அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே நான் அவளுடைய கர்மவினைக்கு ஏத்த மாதிரி அனுகிரகம் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா நீ சொல்றது எனக்கு சரி, நீ அவளுக்கு அனுகிரகம் பண்றியா? கண்டிப்பா பண்றேன். சரி, அப்ப கிளம்பு. தோ வந்துட்டேன், இதோ உன்னோட இப்பவே வந்துட்டேன் அப்படின்னு 2 பேருமா கிளம்பி வரா. நடந்து 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 அப்படியே வேர்வை முத்து முத்தா முத்து முத்தா வேர்வை அப்படியே வருது. அப்படியே பாதம் நோக பாண்டரங்க நடந்து வரான். தாமாவோட அந்த காட்டு பகுதியில வந்துட்டான். இந்த பார், இந்த வழியாதான் அவ டெய்லி போய் சுள்ளிக்கட்டெல்லாம் பொறுக்கின்னு வருவா. அதனால நீ என்ன பண்றன்னா, இங்க கொஞ்சம் தனத்தை போட்டிடு தெருவுலயே. அவ போற வழியில அந்த தனத்தை பார்த்தானா, அதை எடுத்துட்டானா, அவ இனிமே இந்த மாதிரி கஷ்ட ஜீவனம் பண்ணாம வர சத்துக்களுக்கு சுகமா சமைச்சு போட்டுண்டு அவ பஜனை பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அதனால நீ இந்த உபகாரம் பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிறான். நாமா கேட்ட உடனே பாண்டரங்கன் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் தங்க மொகராக்களா அப்படியே வழியில கொட்டி வச்சுட்டான். 2 பேரும் ஒரு மரத்தோடைய பின்னாடி போய் ஒளிஞ்சு நிக்கிறா, பாண்டரங்கனும் நாமாவும். அந்த வழியா ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி சொல்லிண்டே ராக்கா முன்னாடி வரார், பின்னாடி பாக்காஜி வந்துட்டு இருக்கா. ராக்காஜி இப்படியும் வந்துட்டே இருக்கும்போதே அப்படியே அந்த சூரியனுடைய வெயில் பட்டு அப்படியே தக 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 தகன்னு அந்த கோல்டு மொகராக்கள் அப்படியே மின்ன அப்படியே அவருடைய முகத்துல அந்த டால் அடிக்கிறது. என்னடா அது கண்ணை கூசுற மாதிரி, என்னது கீழே அப்படின்னு பாக்குற. ஃபுல்லா ஆஹா, பின்னாடி பாக்கா வந்துட்டு இருக்காளே, 1000 இருந்தாலும் ஒரு பொம்னாட்டி. சரி, இந்த மேல அவளுக்கு ஆசை வந்துட்டுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலாலேயே அப்படியே மண்ணை போட்டு மூடுறாள். யாரோ இப்படி தங்க மொகராக்களா தெருவுல கொட்டி வச்சுட்டு போயிட்டா போற வழியில. பாப்பா, இது ஒரு பெரிய நாகம், இது தீண்டி எடுத்துனா அதுக்கப்புறமா விழ வேண்டியதுதான், காலத்துக்கும் இதுல இருந்து விமோச்சனமே வராது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறார். உடனே பாக்கா பின்னாடியே வந்துட்டு, என்ன திடீர்னு நின்னே, அப்புறம் என்னமோ புலம்பின்ண்டே இருக்கே, என்னமோ வருத்தப்படுறேன், தினம் ராமகிருஷ்ணாரி ராமகிருஷ்ணாரின்னு அப்படி பஜனை பண்ணிட்டு நம்ம போவோமே இந்த வழியா, ஏன் இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னா உடனே அப்போ ராக்கா சொல்ற, இல்ல யாரோ பாவம் ஏதோ எடுத்துன்னு போயிருக்கான் போல இருக்கு வண்டியில. அந்த வண்டியில இருந்து ஒருவேளை ஒரு பெரிய பணக்கார சேட்ஜியோ என்னவோ தெரியல, வண்டியில இருந்து ஃபுல்லா இந்த தங்க மொகராக்கள் தெருவுல கொட்டி கிடது, இந்த வழியில கொட்டி கிடக்கு காட்டு வழியில. நீ வேற பாத்துட்டியானா என்ன பண்றது? அதனாலதான் அந்த மண் போட்டு மூடினேன். எனக்கு என்னவோ இன்னைக்கு ரொம்ப இதுவா இருக்கு, மனசே சரியில்லை. இப்ப அத பார்த்த பாவத்துக்கு எனக்கு கொஞ்ச நாள் நாமா போயிடுச்சு என் வாயை விட்டு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டவனே. அப்போ நீங்க எதுக்கு மண்ணை போட்டு மூடினேன்னா அப்படின்னு கேட்கலாம். அப்போ ராக்காஜி சொல்றார், இல்லம்மா, பெண்ணோட சுபாவம் எப்பவுமே சபல சித்தம் தான். நீ எங்கேயாவது அதை பார்த்துட்டு சபலம் அடைஞ்சிட போறியே அப்படின்றதுக்காக தான் ஒரு நொடியில அந்த மண்ணை போட்டு அதை மூடினேன். உடனே அவ சொல்றா, நீங்களாவது மண்ணை போட்டு மூடினேள், அதை பார்த்தேள், அதை கவனிச்சேள். நான் ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்லும் போது என் கண் ரெண்டும் தானா மூடிந்து போயிடுறது. நான் எங்கேந்து அதெல்லாம் பார்ப்பேன்? அதெல்லாம் மனித இதுக்கு துச்சம். என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்கு எனக்கு இது வேணும்? ஒரு நாளைக்கு 2 ரோட்டி 4 ரோட்டி நம்ம பண்றோம்,
பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு சந்துக்கள் வந்தா கொடுத்துட்டு நம்ம சாப்பிடுறோம். இதுக்கு எதுக்கு இந்த தங்க மொகராக்கள்லாம்? எனக்கு இதுல எல்லாம் துளி சபலம் கூட கிடையாது. என்ன நீங்க இப்படி தப்பா புரிஞ்சுன்ட்டு பார்த்தலா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்போ பாண்டரங்கன் கேட்கிறான் ஆமாவை பத்து, எனக்கு தெரியாதா அவனுக்கு நீ கையிலேயே எடுத்துன்னு போய் கொடுத்தாலும் நான் உன்னை கேட்டேனான்னு கேட்கிற பக்தன் அவன். அவன் அவனுக்கு இந்த காஞ்சி காமனி கீர்த்தி இதுலலாம் அவனுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அவன் பரம விரக்தன். அவன் என்னுடைய நாமா உண்டிதான் அவனுக்கு முக்கியம். அதுக்கு அடுத்தது சந்து சேவா, இது ரெண்டு தானே அவனுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது நான் அவனுக்கு நித்தியப்படிக்கு அவனுக்கு என்ன வேணுமோ அதை நான் அவனுக்கு கொடுத்துன்னு தானே இருக்கேன், படி அளந்துன்னு தானே இருக்கேன். அதனால நான் புரிஞ்சுக்கோ, நான் இவ்வளவு தனத்தை எடுத்து கொட்டினாலும் அவன் அதை மண்ணுக்கு சமானமா அதை மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு போயிட்டான். அதனால எனக்கு தெரியும் அந்த பக்தனை பத்தி. சரி, நீ இவ்வளவு அவனுக்காக போராடினியே, நீ இவ்வளவு கோபப்படுறியேன்றதுக்காக தான் நான் உன்னோட வரத்துக்கு சம்மதிச்சு வந்தேன். சரி சரி, இந்த கதையெல்லாம் போதும் பாண்டரங்கா, நான் சொல்றத கேளு. அவன் தினம் இப்படி இந்த இதெல்லாத்தையும் பொறுக்கி என்னென்ன இருக்கோ காஞ்ச மரத்தை எல்லாத்தையும் எடுத்து வெட்டி அது எல்லாத்தையும் ஒன்னா கூறு கட்டி இப்படி எல்லாம் பண்ணி தானே அவன் பாவம் இது பண்றான், கஷ்டப்படுறான். அதனால அவன் மரத்துக்குள்ள நீயாதான் மாயாவி பண்றங்க வஸ்து இல்லையா? அதனால நீ என்ன பண்ணு, கட்டுக்கட்டா அந்த சுள்ளிக்கட்டைகளை கட்டுக்கட்டா கட்டி வச்சிருவோம். நம்ம எல்லாத்தையும் எடுத்து அவன் வந்தானா இந்த பொறுக்கி அதுக்கப்புறம் அதை வெட்டணும்னா வெட்டி அதை ஒண்ணு சேர்த்து அந்த வேலையெல்லாம் அவனுக்கு இருக்காது இல்லையா? அதனால நம்ம அதை பண்ணி வச்சிருவோம். அவன் சரி மர சுள்ளி தானே இது கிடைச்சிடுத்து இன்னைக்கு அப்படின்னு அவன் சிரமப்படாமைக்கு அவன் எடுத்துன்னு போய் அதை வித்துட்டும் ஒரு ஒரு 6 மாசத்துக்கு ஆற அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சிருவோம். சரி, இது உன்னோட ஆசை, பண்றேன் அப்படின்னு உடனே அந்த வனம் பூரா எடுத்து ஃபுல்லா கட்டு 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 கட்டா சுள்ளிக்கட்டைய கட்டி 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 பூரா வச்சாச்சு. ராக்காஜியும் வாக்காஜியும் நேரா வரா. ஓ, நம்மளை விட தரித்திரவான் ஒருத்தர் இருக்காண்டி பண்டரிபுரத்துல. அவன் நம்மளுக்கு முன்னாடியே இங்க இந்த காட்டுக்கு இந்த மாதிரி சுள்ளிக்கட்டையெல்லாம் பொறுக்கி அவன் அத கட்டுக்கட்டா கட்டி வச்சுட்டு போயிட்டான். பாவம், அவனோட உழைப்புல நம்ம மண்ணை போடக்கூடாது. அந்த மாதிரி இன்னொருத்தருடைய உழைப்பும் எனக்கு வேண்டாம். அதனால நம்ம இதை எதையுமே தொடக்கூடாது. வேற ஏதாவது கீழே ஏதாவது சுள்ளிக்கட்டை விழுந்திருக்கா பாரு, வேணா அதை எடுத்துன்னு போய் நம்ம வியாபாரம் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு வேண்டியது சக்கரை கோதுமாவு எல்லா நெய் எல்லாம் வாங்கிட்டு போய் இன்னைக்கு பிரசாதம் என்ன உண்டோ அதை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு சுள்ளிக்கட்டை கூட அந்த வனத்துல பூரா தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் எதுவும் கிடையாது. எல்லாம் கட்டு 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 கட்டா மலை மாதிரி கூச்சி வச்சாச்சு. இவன் சொல்லிட்டான், அவனோட உழைப்பு எனக்கு வேண்டாம், நான் இதை எதையுமே தொடமாட்டேன். இனிமே நம்ம காட்டுல வேற பக்கம்தான் பாத்துக்கணும், இனிமே இந்த பக்கம் நம்ம வரக்கூடாது. ஏன்னா அவன் பாவம், அவனோட பழைப்புல நம்ம மண்ணள்ளி போடக்கூடாது. அதனாலைக்கு வேண்டி அவனுக்கு இந்த பக்கம் காட்டை விட்டு கொடுத்துருவோம், நம்ம வேற பக்கமா போய் நம்ம குழப்ப பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே எடுக்கல. உடனே அவ சொல்றா, இல்ல உனக்கு ஏதாவது வருத்தமா அப்படின்னு கேக்குறான் பாக்காஜிய பார்த்து. அப்ப பாக்காஜி சொல்றா, என்ன வருத்தம்? எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. இதை பொறுக்கணும், இதை எடுத்துன்னு போய் விற்கணும், யார் ஆள் கிடைக்கிறானோ அவனை பார்த்து விற்கணும். அதுக்கப்புறமா அங்கேருந்து எல்லா சாமான்கள்லாம் ஸ்டோர்ல போய் வாங்கணும். அதுக்கப்புறம் வீட்டுல போய் சமைக்கணும். அதுக்கப்புறமா எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பஜனை பண்ண முடியும். இன்னைக்கு எனக்கு அவ்வளோ நேரம் மிச்சம், இன்னைக்கு பூரா நான் பஜனை பண்ணலாமே, அதனால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆஹா, தன்யம் தன்யன், இப்படி ஒரு மனைவி எனக்கு கிடைத்தாலே நான் ரொம்ப தன்யனானே. ஆத்துக்கு வந்த உடனே குளிச்சுட்டு அப்ப அவ கேக்குறா, ஏன் இன்னைக்கு நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலனா அப்படின்னு கேக்குறா. கேட்ட உடனே அதுக்கு அவர் சொல்ற, அந்த தனத்தை பார்த்தோம்னு தங்க மொகராக்களை பார்த்தோம்னு அது இன்னொருத்தனுடைய தனத்தை நம்ம வெறும் பார்த்ததுனாலேயே இன்னைக்கு நம்மளுக்கு ஆகாரம் கிடைக்கல, அவனுக்கும் பாண்டரங்கனுக்கும் இன்னைக்கு எதுவும் வைக்கல அப்படி சொல்லாதீங்கோ. நம்ம மரத்துல ஏதாவது 2 பழம் இருக்கும், அதை எடுத்துட்டு அவனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதையே நம்மளும் சாப்பிடுவோம், போதுமே, பஜனை பண்ணுவோம். பஜனை பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய நேரம் கிடைச்சிருக்கு
அப்படின்னு சொல்லிட்டு ஆம்படியான சமாதானப்படுத்திட்டு அவ 2 பேருமா சேர்ந்துட்டு அஹோ ராத்திரம் அன்னைக்கு ரொம்ப அற்புதமா பஜனை பண்றா. பண்ணிட்டே இருக்கா. மணி 8 ஆயிடுத்து. காத்தால கிளம்பி வந்தவனுக்கு இன்னைக்கு எல்லா போகு போச்சு, ஆர்த்தி போச்சு, மத்தியானம் இது போச்சு, எல்லாம் போச்சு. நாமாதேவ் கிட்ட சொல்றான், பாத்தியா நீ சொன்னியே, நான் கட்டி வச்சேன், இனிமே இந்த வனத்து பக்கமே வரமாட்டேன், இன்னொருத்தனுடைய தனம் எனக்கு வேண்டாம், அவனே ஒருத்தன் கஷ்டக்காரன், கஷ்டத்துல இருக்கிறவன், அவன் இதெல்லாம் கட்டி வச்சிருக்கான், எனக்கு எதுக்கு அவனுடைய உழைப்புன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ராக்காஜிய பத்தி, அவன் மகா விரக்தன் அவன், அதனாலதான் நான் சொன்னேன் வேண்டாம், அவன் வழிக்கு போக வேண்டாம், அவனை விட்டுடுவோம் அப்படின்னு. ஆனா நீ கேட்கலையே, நான் அவனுக்கு கிருப்ப பண்ணலன்னு என்னோட சண்டை போட்டியே அப்படின்ட்டு சுவாமி கேக்குறார் இந்த நாமா கிட்ட. உடனே நாமா சொல்றான், இப்போது உனக்கு புத்தி வந்துதா, நம்ம போலாமா கிளம்பி அப்படின்னாரு. இல்ல இன்னும் ஒரே ஒரு ஒரு சின்ன இன்னும் ஒரு நப்பாசம் இருக்கு எனக்கு. என்ன அப்படின்னு கேக்குறா. நம்ம 2 பேரும் அவாத்துக்கு போவோம், அவாத்துக்கு போய் அவளுக்கு நம்ம ஏதாவது அனுகிரகம் பண்ணுவோம். சரி அப்படின்ன உடனே இவ பஜனை பண்ணிட்டே இருக்கான். அவ உள்ள வந்தாச்சு, பாண்டரங்கனும் நாமாவும். நாமாவை பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷம், ராக்காஜிக்கு வாங்க வாங்க. பாண்டரங்கனை பார்த்தோடனே அதை விட சந்தோஷம். உடனே காலெல்லாம் அலம்பி அதுக்கப்புறம் உட்காரத்துக்கு ஆசனம் போட்டு காலை தொடச்சு விட்டு அது சந்தன குங்குமங்கள்லாம் கொடுத்து மாலை மரியாதைகள்லாம் பண்ணி, இன்னைக்கு பாண்டரங்கனுக்கு தொடுத்து வச்சிருந்த இல்லையா மாலை, அந்த மாலையை எடுத்து அந்த பாண்டரங்கன் கழுத்துல போட்டு, நாமா கழுத்துல போட்டு, அந்த பழத்தை எடுத்துன்னு வந்து நேவேத்தியம் பண்ண பழத்தை எடுத்துன்னு வந்து அவ எதிர்க்க வச்சு, எங்கேயோ கொஞ்சோண்டு ஆட்டா இருந்தது, 2-3 நாள் மிச்ச ஆட்டா, அதை போய் உடனே அவ திரட்டி 2 சப்பாத்திய தட்டி அதை எடுத்துன்னு வந்து அவ 2 பேருக்கும் மனசார போட்டு எல்லாம் பண்ண உடனே பாண்டரங்கனுடைய கண்ல ஜலம் தழும்பிடுத்து. அப்படியே இப்படி ஒரு தரித்திர தசையில இருக்கா, ஆனாலும் அவ மனசால கோட்டீஸ்வராளா இருக்கா. இப்படி இருக்காளே என் பக்தாள், ஆனா அப்படிதான் இருப்பா, அது தெரியும், இருந்தாலும் இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பகவான் சொல்றான், அப்பா இந்த நாமாதான் என்னை விடவே இல்லை, காலையிலேருந்து என்னை இது மாதிரிலாம் நீ உனக்காக நான் இந்த அனுகிரகமும் பண்ணலன்னு என்கிட்ட சண்டை போட்டு என்னை கூட்டிட்டு வந்தான். சரி நானும் அவன் எது சொன்னாலும் நான் கேட்பேனே, அதனால அவன் பின்னாடி வந்தேன். இங்க வந்த உடனேதான் பார்த்தேன், நான் சரி தங்க முகராக்களை தெருவுல கொட்டிடு, அந்த போற வழியில கொட்டுங்கோ, அவனுடைய தரித்திரம் இன்னையோட போயிடும் அப்படின்னு சொன்னா நாமா, அதனால கொட்டினேன். ஆனா நீ அதை மண்ணை போட்டு மூடிட்டு வந்துட்ட. அது அடுத்தது இந்த இல்ல நம்ம அவனுக்கு வியாபாரத்துக்கு அனுகூலமா சுள்ளிக்கட்டைய நம்ம பொறுக்கி எல்லாத்தையும் நம்ம கட்டுக்கட்டா கட்டி வச்சிருவோம், அவனுக்கு அந்த கஷ்டம் இல்லாம இருப்போம் அப்படின்னு சொன்னா, அதனால எல்லாத்தையும் நான் சேகரிச்சு எல்லாத்தையும் கட்டி வச்சேன். இன்னொருத்தனுடைய தனம் உழைப்பு எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நீ அதையும் எடுக்காம திரும்பி பார்க்காம வந்துட்ட. நான் அப்ப சொன்னேன், ஆமா புரிஞ்சுக்கோ, அவன் நிஷ்கிஞ்சன பக்தன், அவன் விரக்தன், அவன் இன்னொருத்தருடைய இதுல எதுவுமே அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனால அவன் எதையுமே வேண்டாம்னு சொல்லிட்டான். உடனே ராக்காஜி ரொம்ப கோச்சுக்கிறார் நாமாவை. பகவான் பாத கமலங்கள் நோக அந்த காடு பூரா நடத்தி அழைச்சுன்னு வந்த, அதோட இல்லாம அவருக்கு இப்படி வேர்வை சொட்ட அவரை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தி இருக்க, இதெல்லாம் தேவையா நீ சொல்லு. நாமா நான் உங்ககிட்ட சொன்னேனா நான் கஷ்டப்படுறேன்னு, அப்ப ஏன் நீ இந்த மாதிரி பாண்டரங்கனை இப்படி கஷ்டப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு ராக்காஜி கண்ல தண்ணி வச்சுக்கிறார். சொல்றார், நான் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப என்னுடைய மனைவி வேணாலும் நீங்க பாக்காஜியை கூப்பிட்டு கேளுங்கோ, நாங்க அந்யோன்ய தம்பதிகள், நாங்க உன்னுடைய பஜனை பண்றதுல அப்படி சந்தோஷமா இருக்கோம். அப்படி இருக்கும்போது சரி நான் வந்துட்டேன், நான் பிரசன்னமாயிட்டேன், அதனால ஏதாவது ஒரு வரம் நீ கேளு, நான் கொடுத்துட்டு தான் போகணும், நான் கொடுக்காம போக மாட்டேன். நீ என்னை இப்போ உட்கார வச்சு எனக்கு எல்லாம் மாலை சந்தனங்கள்லாம் போட்டு எனக்கு வயிறு நிறைய ஆகாரம் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு. இன்னைக்கு நாள் பூரா நான் இப்ப சைனார்த்தியும் அங்க முடிஞ்சுக்கும், ராத்திரி போகும் முடிஞ்சு சைனார்த்தியும் ஆயிருக்கும். ஆனா என்னுடைய பஜனையை நான் வெளியில நின்று கேட்டு என்னுடைய மனசு சந்தோஷப்பட்டுப்பா, நான் சொல்றத கேளு, ஏதாவது ஒரு வரம் வாங்கிக்கோ, நான் வெறும்னா போலாமா, நீ உன்னுடைய சொந்த சேவையை பண்ணிட்ட, நான் என்னுடைய சந்தோஷத்துக்கு திரும்பி பண்ண வேண்டாமா உனக்கு. அப்ப பாக்காஜி சொல்றா, இல்ல எங்களுக்கு எல்லாமே இருக்கு, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்,
நிரந்தர பஜனை பண்ணிட்டு, நிரந்தர பக்தி பண்ணிட்டு, நிரந்தர சந்து சேவை பண்ணிட்டு, தேக ஆரோக்கியத்தோட நாங்க இருந்தா அது போதும், எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், இல்ல நான் எதுவும் கொடுக்காம போக முடியாது அப்படின்ட்டு அப்படியே நாக்கு தழுத்து பாண்டரங்கன் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறோம் ராக்காஜியும் வாக்காஜியும். உடனே அப்ப சொல்றான் ராக்காஜி, சரி நீ உன்னுடைய வஸ்திரத்துல ஏதாவது ஒண்ணு இப்ப போட்டு இருக்கிய, அதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு போ, அது போதும், எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். இந்த வஸ்திரத்தை வச்சுட்டே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுடுவேன், நீ என்னோடயே இருக்கா மாதிரி இருக்கும். அதனால வேண்டி நீ உன்னுடைய நீ அது கூட எனக்கு வேண்டாம், ஆனா நீ ஏதாவது வாங்கிக்கோன்னு சொல்றியே, உன்னுடைய வஸ்திரத்தை கூட நீயே என்னோட இருக்கா மாதிரி நான் சந்தோஷப்படுவேன் சதா சர்வ காலமும் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டரங்கன் தன்னுடைய பீதாம்பரத்தை கழட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டு அந்தர்தானம் ஆயிடுறார். நாம கிளம்பி போயிடுறார், நாமாவும் கிளம்பிடுறான். இப்படி வா 2 பேரும் பஜனை பண்ணிட்டு 105 வயசு வரைக்கும் ராக்காஜி, அந்த அம்மா ஒரு 101 வயசு வரைக்கும் அந்த அம்மா 2 பேரும் பாண்டரங்க ஹரி பஜனை பண்ணிட்டு சந்த் சேவா பண்ணிட்டு பண்டரிபுரத்துல பாண்டரங்கனை பார்த்துட்டு இப்படியே காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் 2 பேரும் கோயிலுக்கு போறா. தள்ளாத வயசு, ஆனா வயசு தள்ளல, ஆனா மனசுல இந்த பஜனை பண்ணி 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 அந்த கம்பீரமும் அந்த உற்சாகமும் மட்டும் எந்த குறையும் கிடையாது. பாண்டரங்கனுடைய சன்னதிக்கு போறா. ராமகிருஷ்ணஹரி ராமகிருஷ்ணஹரி ராமகிருஷ்ணஹரின்னு அப்படியே கதறார். 2 கையும் காலும் அந்த வயோதிகத்துல கூட சின்ன பாலகன் மாதிரி துள்றார். சப்பலாக்கட்டைய வச்சுட்டு ராமகிருஷ்ணஹரி ராமகிருஷ்ணஹரி ராமகிருஷ்ணஹரி. 2 பேரும் அப்படியே பாண்டரங்கனை போய் கட்டிக்கிறா, பாத சேவை பண்றா. அப்படியே 2 பேருடைய பிராணனும் பாண்டரங்கனுடைய பாதத்துல கலந்துடுத்து. பக்தாளுடைய சரித்திரம் இது மனசுல என்னைக்குமே இருக்கும். ஏன்னா பக்தாளுடைய பகவானுக்கு பாகவதம் ராமாயணம் இதெல்லாம் பக்தாள் படிக்கிறோம். ஆனா அத கூட பகவான் அவ்வளோ இவனோ படிக்கிறானே என்னன்னு கேட்போம், இவனுக்கு ஏதாவது வரம் கொடுப்போம், அது அடுத்தது. ஆனா இந்த பக்தாளுடைய சரித்திரம் எடுத்த மட்டில பகவான் முதல்ல பிரசன்னம் ஆயிடுவான். நம்ம பக்தாளை பத்தி அவ என்னமோ சொல்றாளே என்னன்னு கேட்போம் அப்படின்னு உட்கார்ந்துப்பான். இந்த பக்தாளுடைய அவளுடைய சுபாவங்கள், அவளுடைய தர்மங்கள், அவளுடைய நியமங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பகவான் ஸ்லாகிச்சுப்பான். பகவான் அங்கேயேதான் இருப்பான். இந்த இடத்துல பகவானுக்கு சந்துக்களுடைய சரித்திரங்கள் சதா ஸ்மரணமும் மனனமும் பண்ணப்படுறதோ அந்த இடத்துல சாட்சாத் பகவான் ருக்மிணி சமேத பாண்டரங்கனா அந்த இடத்துல இருப்பான். பண்டரிபுரத்துல என்ன சந்தோஷம் பாண்டரங்கனை தரிசனம் பண்ண உடனே கிடைக்குமோ அந்த சந்தோஷம் பக்தாளுடைய சரித்திரம் சிரவணம் பண்ண மாத்திரத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாபாஜி மகாராஜ் அவர் தானே இந்த மகிபதி, அவர் அவருடைய வாக்கு இது. அதனால சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் போலோ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். पंडरीनाथ महाराज की जय. पांडुरंग क्षेत्र की जय. चंद्रभागा तीर्थ की जय. सद्गुरुनाथ महाराज की जय.